1000 கோடி ரூபாய் தருகிறோம் என கூறி தன்னை சிலர் கூட்டணிக்கு அழைத்ததாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரபரப்பு தகவலை கூறியுள்ளார். நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து ராசிபுரம், பரமத்தி வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சீமான் வாக்கு சேகரித்தார். பரமத்தி வேலூரில் பேசிய சீமான், தம்மை கூட்டணியில் சேருமாறு அழைத்த சிலர் தனக்கு 1000 கோடி ரூபாய் கொடுக்க முன்வந்ததாக தெரிவித்தார். அத்துடன் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் தாங்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஆசை வார்த்தை கூறி அழைத்தனர் என்றும், இருப்பினும் தாம் செல்லவில்லை என்றும் குறிப்பிட்டார். ராசிபுரத்தில் பிரச்சாரம் செய்த சீமான், கச்சத்தீவை மீட்கப் போவதாக பாஜகவினர் கூறுவது தேர்தல் நேரத்து பாசம் என்று குறிப்பிட்டார். இந்த நாடு அதானி, அம்பானிக்கு சொந்தமாகிவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி டீ விற்றதாக பாஜகவினர் கூறும் நிலையில் அவர் நாட்டையே விற்றுவிட்டார் என்று சீமான் சாடினார். கருப்பு பணத்தை ஒழித்திருந்தால் எதற்காக இத்தனை இடத்தில் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை சோதனை நடத்துகிறது என்று சீமான் கேள்வி எழுப்பினார். ரோட்டு வழி போற பெண்ணே ஒதுங்கி நிற்காத என்ற பாடலை பாடி அவர் வாக்கு சேகரித்தார். ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். இதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீசனை ஆதரித்து அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆத்தூர் பகுதியில் வாக்கு சேகரித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.